நித்திஷ் இனியாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலையாம். அவங்க அப்பா சுதாகருக்கு நம்ம பாக்கியலட்சுமி நடத்தும் ரெஸ்டாரண்ட் மேல ஒரு கண் இருந்திருக்கு. அதனால அவருக்கு மாப்பிள்ளை கிடைக்காத தன் மகனை இனியாவுக்கு கட்டி வச்சு இந்த ரெஸ்டாரண்ட் அடையலாம்னு திட்டம் போட்டிருக்காரு. இதை கேட்டதும் மொத்த குடும்பமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்னங்கடா நடக்குது இங்கன்னு ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம இனியா இருக்காளே, அவ அப்படியே உடைஞ்சு போய், அப்பா அம்மா நித்திஷ் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலை, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு அழறா. பாக்கியலட்சுமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாகி போச்சேன்னு மனசு துடிக்குதுங்க. பாக்கியலட்சுமிக்கு கோபம் தலைக்கேறுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளவோ தடவை யோசிச்சாங்க. ஆனா அவங்க குடும்பம், குறிப்பா கோபி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்தி புஷ் பண்ணிதாங்க. இப்போ என்னடானா இப்படி ஒரு உண்மையானு பாக்கியலட்சுமிக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அவ அப்படியே குடும்பத்து மேல, குறிப்பா கோபி மேல, நான் அப்பவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு. ஆனா நீங்க யாருமே என் பேச்ச கேட்கல. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாகி போச்சே, இதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு கத்துறாங்க. ஈஸ்வரியும் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவும் போல இனியாவை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியலட்சுமி விடல. என்ன அம்மா நீங்க இப்பவும் இனியாவை தான் குறை சொல்றீங்களா? நீங்களும் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னு ஈஸ்வரி மேலேயும் பாயிறாங்க. பாக்கியலட்சுமிக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. தன் பொண்ணுக்காக யாருக்காகவும் பயப்படாம கோபியோட சுதாகர் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய், என்ன சுதாகர், உங்க பையன் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான், இது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. சுதாகர் முதல்ல அப்படியே, இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்பாவி மாதிரி நடிக்கிறார். ஆனா பாக்கியலட்சுமி, உங்க பையன் ஒரு பொறுக்கி, எங்க ரெஸ்டாரண்டை அடைய இப்படி ஒரு மோசமான வேலை பண்ணிட்டியே அப்படின்னு கத்தவும் சுதாகரோட திமிரு தலை தூக்குதுங்க. இந்த சூழ்நிலையில பாக்கியலட்சுமி பேசின வார்த்தைகள் சரியா? உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சுதாகர் அப்படியே திமிரா, ஆமா பண்ணன், என்ன பண்ணுவ நீ, உன்னால என்ன புடுங்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ சுதாகரோட பொண்டாட்டி சந்திரிகா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இனியாவ ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. உங்க பொண்ணு ஒழுங்கா இருந்திருந்தா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டதும் பாக்கியலட்சுமிக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வருது, மனசு கொதிக்குது. கடைசியில சுதாகர், என் பையனுக்கு போதை பழக்கம் இருக்கு, அவன் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான், கல்யாணம் பண்ணா திருந்திடுவான்னு தான் இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதோட அவர், உன்னால என்ன முடியுமோ அதை பண்ண, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திமிரா சேலஞ்ச் பண்றாரு. இங்க சுதாகர் ஏன் இப்படி திமிரா பேசினாருன்னு உங்களுக்கு என்ன தோணுது? உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பாக்கியலட்சுமிக்கு ஒண்ணுமே புரியல. அவ அப்படியே கண்ணீர் மல்க அங்கிருந்து கிளம்புறாங்க. நான் யாரையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க. கோபிக்கு அப்படியே தன் தப்பு எல்லாம் உணர்ந்து, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இந்த எபிசோட் அப்படியே ஒரு பெரிய சஸ்பென்ஸோட முடியுதுங்க. பாக்கியலட்சுமி அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். ட்ரெண்டிங் நண்பான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.